நான் கேட்குறேன். இன்றைக்கி ஒரு விவசாயி ஒரு கிளைச்செயலாளராக இருந்து வேலை முதலமைச்சர் ஆகணும்னா யாராவது காலில் விழணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு, அதில் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இந்த சமுதாயத்தை பார்த்தா நீங்கள் காரி துப்பணும். எல்லா எலிஜிபிலிட்டி ஃபேக்டரும் அவருக்கு இருந்தது இல்லை. அவர் செயல்பாட்டில் ஏதாவது நீ குறை சொல்ல முடியுதா உன்னால்? நிர்வாகத்திறனில் 4 ஆண்டுகள் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினை விட சிறப்பாக தானே செயல்பட்டார். இங்கே தினகரன்ற ஒரு பர்சனாலிட்டி எடுங்க, சும்மா நீ என்ன அம்மாவா? நீ இன்றைக்கே நீ ஒரு குர்த்தாக மாட்டிக்கிட்டேனாக்கா நீ என்ன நீ அம்மானே நினச்சிக்கிட்டியா? நீ ஒன்று நீ கேட்க மாட்டாங்களா? எல்லோரும் தான் கேட்பாங்க. தனியை போட்டுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ண வேண்டியது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மணி மேக்கிங் மிஷினாக பார்த்தது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, இந்த அம்மா எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸில் ஒரு கேஸாவது லைவில் இருக்கணும். அவங்க நினச்சது ஒரு தொல்லை கிட்டத்தட்ட 17-18 கேஸில் அவங்க எல்லாத்துலேயும் விடுபட்டாங்க. ஆனால் ஒரு கேஸ்லேயே அவங்க லைவில் இருந்தால் தான் நம்ம பிடியில் அவங்க இருப்பாங்க. தலை மேலே கத்தி தொங்கிட்டே இருந்து அப்போ தான் நம்ம பிடியில் இருப்பாங்க. அண்ட் நாளை இவங்களுக்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்படின்னா நம்ம கட்சியை கைப்பற்றணும். இது செந்தில் பாலாஜி வராருங்க. செந்தில் பாலாஜி இவரை பார்க்க வர ஊர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி கூட ஊர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவர் வராரு, வெளில நிற்கிற இவன் இப்போ ஜனா இருக்கான் பாருங்கள், அவன் இரு செந்தில் இங்கே வெயிட் பண்ணு சார், வரும்போது நான் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்வான். என்னது சார் வரும்போது கூப்பிட சொல்கிறேன்? ஊர் ஆளுங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளோ சரி என்ன இருந்தாலும் நீ தலைவனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஊரில் அவன் தானே இதுன்னு ஹீரோவாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு அவங்கள அப்படி தான் அவமானப்படுத்திக்கிட்ட. அப்புறம் நான் போய் அண்ணிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வெளில நிற்கிறாரு, இந்த மாதிரி இவன் மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. சரியா? இவ்வளோ தான் இவங்க பில்டப்பு. நான் நினைக்கிறேன் நீ என்ன பண்ணிவிட்டேன்னு உனக்கு அந்த பில்டப்பு. எடப்பாடி பழனிசாமின்றவர் ஒரு முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அவர் 2 மாதத்துக்கு மேலே அவர் காக்க பிடிச்சிருப்பாருன்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமின்ற நபர் யாருன்றது யாருக்குமே தெரியாது, பெருசாக தெரியாது இல்லையா? அப்போ கட்சியை எந்த குடும்பத்துக்கிட்ட போய் மாட்டினாலும் அடிமையாக தான் இருக்கணும், கை கட்டி. நீங்கள் அந்த குடும்பம் ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது ஒரு நபர் கிடையாது. இந்த பவர் சென்டர்ஸில் ஒருத்தன் இன்னொருத்தனுடைய காலை வாரி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதில் நடுவில் சிக்கிட்டு கட்சி நாசமாக. நம்ம ஏன் இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கணும்? இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் பாலிடிக்ஸில் இந்த கட்சி நாசமாகணுமா? கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இவருக்கு திறமை இருக்கான்றது கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கே தெரியாது. கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கே எப்போ கான்ஃபிடென்ஸ் வருது? சிஎம்மாக இவர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருது. அப்பா சரி தாக்கு பிடிச்சிட்டாரு 3 வருஷம் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு போய் நம்ம சிக்குவோம். தன்னுடைய குடும்பமாக தான் செல்வி ஜெயலலிதா நினச்சாங்க. அந்த அம்மா உண்மையாகவே சசிகலாவுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக தான் நினச்சாங்க. அதனால தான் நான் இப்போவும் சொல்கிறேன், வேலைக்காரின்னு சொல்கிறதோ கொலைகாரின்னு சொல்கிறதோ இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டுகள். இது ஏற்க முடியாத குற்றச்சாட்டு. இதை கண்டிக்க வேண்டிய விமர்சனம். சரியா? அவங்க நிழல் மாதிரி தான் இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வணக்கம் இடமலம் நேர்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பார்த்திங்கன்னா சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். பொங்கலுக்கு ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக துரோகத்தின் எம்பலம் தான் எடப்பாடி, நம்பிக்கை துரோகத்தின் அடையாளம் தான் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத கிஷோர் கே சாமிகிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் யார் யாரெல்லாம் ஒரு ஆலமரத்தின் விருட்சங்களாக ஒரு இடத்துலையும் அரசியலில் கால் பதிச்சிருக்காங்க. அந்த டைனாசிட்டியை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். பட் நம்ம அதிகமாக எனக்கு தெரிஞ்சுக்காத, நம்ம பேசப்படாத ஒரு குடும்பம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சசிகலா அவர்களுடைய குடும்பம். குறிப்பாக டிடிவி அவருடைய பின்னணி, அவரோட உண்மைத்தன்மை என்ன, அவரோட பேச்சு இருக்குது அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த குறிப்பிட்ட பேட்டியில் மேபி அது ஒரு பெய்டு இன்டர்வியூவாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவருக்கு கேட்க வைக்கப்பட்ட கேள்விகள்லாம் ஒரே மாதிரியாக இருந்துச்சு. அவர் சொல்லப்பட்ட பதில் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி கிரெடிபிலிட்டியை உடைக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன் துரோகத்தின் அடையாளமாக எடப்பாடி அவர் சொல்கிறாரு? அதாவது 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, டிடிவி தினகரன் என்பவன் யார்? வாட் இஸ் இஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்? உன்னுடைய கொள்கை என்ன? உன்னுடைய கோட்பாடு என்ன? நீ எதற்காக நீ இருக்கிறாய்? ப்ளஸ் அவரோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் அவரோட சோர்ஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம வருவோம். நம்ம பிரதான கேள்வி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்னு எடுத்தீங்கன்னாக்கா திமுக, அதிமுக, சரியா, பாஜக, காங்கிரஸ், விஜய் ஒரு கட்சி கொண்டு வந்திருக்காரு, நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ இந்த கட்சிக்கெல்லாம் ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாடு இருக்குது. சரியா? இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உண்மையான அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா என்ன பார்வையில், என்ன கனவில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை
அவர் உருவாக்கணும் என்று நினைத்தாரோ அந்த பாதையிலிருந்து தவறிவிட்டது. கருணாநிதி தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அண்ணா கண்ட கனவு, அண்ணா கண்ட அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்றதுலேருந்து விலகிவிட்டது என்பதற்காக உருவானது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். சரி, இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய பாதை, அப்புறம் அம்மா, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி, இவங்க எல்லாம் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற நபர்கள். சரியா? இவங்கெல்லாம் என்ன, இவங்க தனி நபர்களா என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கலாம். இப்போ நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவருக்கு மக்கள் செல்வாக்கு என்பது இருந்தது. அது கட்சியையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் மக்களையும், அதாவது அந்த கட்சியும் தாண்டி இருக்கக்கூடிய செல்வாக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இவர்கள் ஒரு கட்சியின் முகம். அப்போ அந்த கட்சி எதற்காக இருக்கிறதுன்னு தெரியும். இப்போ தினகரன் எதற்காக கட்சி நடத்துகிறார்? அவருடைய கட்சியுடைய பெயர் என்ன? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சி எதற்காக இருக்கிறது? சரி, அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் விட்டுட்டு போன வாரிசுகளை தாண்டி யார் யாரோ எடுத்துகிட்டு போய் நடத்துகிறாங்க. அதனால் உண்மையான அதிமுக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். யார் யாரோ நடத்தலாம் என்பதற்காகத்தான் அதிமுகவுடைய அந்த தேவையே இருந்தது. இதெல்லாம் அதிமுக ஏன் உருவாகிருக்கணும்? அதிமுக ஏன் உருவானது? திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சு, கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி ஆயிடுச்சு அப்படின்றதும் ஒரு காரணமாக தானே அதிமுக உருவானது. அப்போ அதிமுக என்பதில் தினகரன் கோலோச்சினார், இல்லை சசிகலா கோலோச்சுகிறார், பன்னீர்செல்வம் கோலோச்சுகிறார், இல்லை XYZ யார் யாரோ கோலோச்சுகிறார்கள் அப்படின்னா அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சசிகலா அவர்களே என்ன சொல்கிறாங்க? அதிமுகவை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவங்க தனியாக போய் தனியாக வர்த்தனமாக பண்ணணும்னு எதுவும் நினைக்கல. தினகரன் அப்படி கிடையாது. தினகரன் தனியாக போய் தான் ஒரு கட்சியை நிறுவி அதை செயல்படுத்திருக்காருன்னு பொழுது ஏன் திரும்ப திரும்ப அதிமுக பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு? அதிமுகவில் இருக்கிறவங்க யாராவது தினகரனோட கட்சியை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை. அப்படின்னும் பொழுது நீ ஏன் பேசுகிற? திரும்ப திரும்ப எதுக்கு பேசுகிற? ஏன்னா உனக்கு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, உனக்கு தனியாக ஒரு நிலைப்பாடும் கிடையாது, உனக்கு தனியாக ஒரு கொள்கையும் கிடையாது, உனக்கு தனியாக ஒரு சித்தாந்தமும் கிடையாது, அரசியலே இல்லைங்கிறீங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அது நீ அரசியல் இருக்கா மாதிரி கூட காமிச்சிக்கலாம். யாரையுமே டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு இனிமேல் அரசியல் கிடையாது, நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியல. இல்லைங்க, அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணாதனால தான் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவரையும் கூப்பிட்டு ஒரு செகண்ட் மோடி யாரை மரியாதை பண்ணுறாரு. மோடி யாரை வேணாலும் கூப்பிடுவாருங்க. மோடி ஒரு சராசரி அரசியல்வாதி. அவர் யாரை வேணாலும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுப்பார். சரியா? இதே அஜித் பவாரை சரத்பவார் கட்சியிலேருந்து வெளில வந்த அஜித் பவாரை அவர் ஏன் வெளில வந்தார்? இதே அஜித் பவாரை ஊழல்வாதி, பல்லாயிரம் கோடிகளுக்கு ஊழல் செய்து விட்டார்னு மத்திய பிரதேசத்தில் சொல்கிறாரு. 2 வாரத்தை துணை முதலமைச்சராக உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ திரும்பி ஜெயிச்சதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்து விட்டார் அப்படின்ற வழக்கு முடிச்சு வைக்கப்படுகிறது. அப்போ மோடியெல்லாம் ஒரு அளவுகோலாக எடுத்துப்பீங்களா? அது தேவை கிடையாது. ஒரு அரசியல்வாதி அவர் சராசரி அரசியல்வாதி என்ன செய்யணுமோ அதான் அவர் செய்வார். நம்முடைய கேள்வி, தினகரன் யார்? 9 வருஷம் நீ எங்கே இருந்த? உன்னை எதுக்கு நம்ம வெளில அனுப்பிச்சாங்க? கேட்டால் என் கட்சிக்குள்ளே யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. நீயே நிறைய பேரை போட்டு கொடுத்தா நீ வந்த அப்படி சொல்கிறீங்க. சுதாகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, சுதாகரனுக்கு அன்னைக்கு ஒரு முன்னணி நடிகைன்னு வைப்போம். அந்த நடிகை ஒரு முகலாய மன்னருடைய மனைவியின் பேர் கொண்ட நடிகை. சரியா? அது யாருன்ட்டுலாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு. அந்த நடிகையுடன் தொடர்பு அப்படின்னு போட்டு கொடுத்தாரு. போய் அம்மாட்ட போட்டு கொடுத்து தான் இவர் உள்ளே வராரு. போய் முகல் ஹிஸ்ட்ரி படிக்கணும் திருப்பியும். இல்லை, சக்கரை கொஞ்சம் டச் விட்டு போச்சு. சரியா? அப்படின்னு தான் இவர் உள்ளே வராரு. சரி, அப்படி உள்ளே வந்த நீ என்ன பண்ணுற? உன்னுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள், அதாவது யார்? இப்போ சுதாகரன், மகாதேவன்லாம் உண்மையிலேயே இறந்துட்டார். அவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர், வெள்ளந்தியான ஒரு மனிதர். அதாவது நீங்கள் உங்களை திட்டுவார், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். வெள்ளந்தியாக இருக்கக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி கிடையாது. இவன் அப்படி கிடையாது. இவன் தேர்ந்தெடுத்த அரசியல், சொந்த அண்ணன் தம்பி சகோதரன் தானேங்க, சொந்த சகோதரன் தானேங்க சுதாகரனை போட்டு கொடுத்தது யார்? தினகரன் தானே. ஓகே, அந்த அப்போத்துலேருந்தே அவர் அப்படி தான், ஒரு ட்ரைட்ஸ் அப்படி தான்றீங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே அப்படி தான், ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டு கொடுக்குறது.
சரியா? ஜெயலலிதா அவர்களை வந்து வண்டியிலேருந்து தள்ளுறப்போ வந்து கூட நின்னாரு பக்கபலமா அதாங்க அப்படின்னு நீங்கள் தளபதி. 80களில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு செக்யூரிட்டியாவோ இல்லை ஒரு பக்கத்தில் நிற்கிறதுக்கோ ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்படி தேவைப்படும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது இவர் இருந்தார், திருநாவுக்கரசர் இருந்தார். திருநாவுக்கரசர் இருந்தால் அவர் டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊர்லேருந்து மன்னார்குடியிலேருந்து கூட்டு வரக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாருமே. திவாகரன் வராரு, தினகரன் வராரு, இவங்க எல்லாருமே அவங்க ஊர்லேருந்து வந்தவங்க தான். சசிகலாங்கிற நபரை வைத்து சசிகலா, திரு நடராஜன் அவர்கள், இவங்களை வச்சு தான் இவங்க உள்ளே வராங்க. சரியா? தனிப்பட்ட விதத்தில் இவங்களுக்கு எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. அந்த அம்மா வந்து அடையாளப்படுத்தி சரி ஒவ்வொரு சமயத்தில் ஏதோ ஒன்று இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான், நமக்கு நம்பிக்கை பாத்திரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து விடுற ஆளுங்க தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு தாங்களுக்கு அபகரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. அது சுதாகரனாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார்? இவங்க என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்க முடியும்? எனக்கு கட்சியை பற்றி என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் கிடையாது. சரியா? போயஸ் கார்டனில் வாட்ச்மேன் வேலை பார்த்ததை தவிர்த்து நீ வேறு என்ன? உனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ வந்து உறுதுணையாக இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பேர் உறுதுணைனா ஒன்றும் கிடையாதுங்க. சரி, அவங்க போகிறாங்க, சஃபாரி சூட் போட்டு இவனும் பக்கத்தில் வந்து நிற்பான். சரி இல்லைங்க, இப்போ ஒரு லேடி அவங்க இப்போ அவங்க போகிறாங்க அப்படின்னா கூட்டம் வரும். அப்போ கூட்டம் வரும்போது அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு கையை இன்னைக்கு அஜித் மாட்டையை பிடிச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு கும்பல் தேவைப்படுது. அப்படியான ஒரு சஃபாரி சூட்டு கும்பல் தான் இவங்க எல்லாருமே. பவுன்சர்ஸ். மற்றபடி நீ எப்படி நீ கட்சியே அபகரிச்சிருவியா, கட்சியை உந்துனுவியா? இல்லை அவங்களுக்குலாம் எதாவது பண்ணாங்களா? இவங்கெல்லாம் சரி கூட இருக்காங்க. அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ இன்னைக்கு வந்து தினகரன் என்பவன் இவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ சொத்து வந்தது? ஓகே, உனக்கு பெசன்ட் நகரில் ஒரு வீடு, அதுலேயே ஒரு 10 கோடி போகும் அந்த வீடு, 10-15 கோடி போகும் அந்த வீடு. சரியா? இதை தவிர்த்து உனக்கு ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இதில் பேர் என்ன, ஆரோவில் ஃபார்ம் ஹவுஸ். இதை தவிர்த்து ஊர்பட்ட சொத்து உனக்கு எங்கேருந்து இதெல்லாம் வந்தது? நீ பெங்களூரில் வேற நீ என்ன உழைச்சி சம்பாதிச்சியா? உனக்கு எங்கேருந்து வந்தது? இந்த அம்மாவுடைய பெயரை வச்சு நீங்களாம் அடிச்சு பிடிங்கினது தான். ரெக்கமெண்டேஷன்னா அதாவது இவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டிங்க, கார்டனுக்குள்ளே ஆக்சசிபிலிட்டி இருக்குன்றதுனால நமக்கு என்ன தெரியும்? இவன் உள்ளே போய் பேசிட்டு வந்தான்ற மாதிரி படம் காமிச்சிக்க வேண்டியது தான். அந்த கேட்டு திறந்து உள்ளே போகிறாங்க, அந்த கேட்டுக்குள்ளே இவன் உள்ளே போனானா இல்லை அந்த அம்மா உள்ளே விட்டாங்களா இல்லை கார் பார்க்கிங்கில் நிற்க வச்சாங்களா உங்களுக்கு தெரியுமா? வெளியில் வந்து அண்ணன் சொல்கிறது தான் அது அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்றத, வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? அப்படி இருந்த நீ இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு ஆக்சசிபிலிட்டி பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? நீ உடனே ஒரு கும்பலை சேர்த்துக்கிற. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தினகரனே வந்து தினகரன் அடிக்கடி ஐ யூஸ் டு கோ டு ஹிஸ் ஹவுஸ், இதை நான் பயன்படுத்தியிருக்கலாம். என்ன, தினகரனோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தான். அதை வச்சுட்டு 4 இடத்துல போனோன்னா 4 இடத்துல பார்ட்டியில் போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சரியா? வாங்க முடியாதா? ஆளுக்கு 1 லட்சம் கொடுங்கப்பா, நான் போஸ்டிங் வாங்கி தரேன் அப்படின்னு வாங்க முடியாதா? இஃப் யூ கேர்ஃபுல்லி சி, ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அந்த லீடரோட போய் பார்க்குறேன்னாலும் அந்த லீடரோட ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தேவை கிடையாது. அதை ப்ரமோட் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு பெக்யூனரி பெனிஃபிட் அடையணும்னு நான் நினைக்கிறது கிடையாது. பட் அந்த மாதிரி நினைச்சவங்க இந்த குடும்பத்தில் நிறைய பேர். இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்கள் மேலே ஒரு தீராத கோபம் இருக்குது கட்சிக்காரங்களுக்கு, உங்கள் குடும்பத்து ஆளுங்க மேலே, முக்கியமாக சினிமா மேலே, சசிகலா அவங்க மேலே தீராத கோபம் இருக்குது. பழி வாங்கிட்டீங்க, நிறைய பேரை வந்து வளர விடாமல் பண்ணிட்டீங்க, பழி வாங்கிட்டீங்கன்ற கோவம் இருக்குது. இது இந்த கோவம் வந்து இயல்பாக இருக்கும். ஏன்னா ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர் ஆசைப்படுவான், 10 பேரும் டிசர்விங்காக இருப்பான். அந்த போஸ்டிங்க்கு 10 பேருக்குமே தகுதி இருக்கும். ஆனால் ஒருத்தன் தான் தர முடியும். அப்போது ஒருத்தன் தரும்போது இன்னொருத்தனுக்கு கோவம் வரதான் செய்யும். அந்த கோவம் யார் மேலே வரும்? அந்த ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணாங்களோ அவங்க மேலே வரும். சரியா? இப்போது கேள்வி என்னென்னா, இந்த கோவம் திருமதி சசிகலா மேலே வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஆக்சசிபிலிட்டி அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்றதுனால. இப்போ பிரச்சனை என்னென்னா, இதை தீர்க்க வேண்டிய இடத்துல அல்ல இந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துல சசிகலா இருக்காங்க. ஏன்னா அதோட பெனிஃபிட் நீ அனுபவிச்ச. உன் குடும்பம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பமாக இன்றைக்கி இருக்குது. அவன் ஜகுவார் கார்லேயும் பென்ஸ்லேயும் எல்லாம் உலா வரான்னா யாரால்? இந்த கட்சியால், அந்த அம்மாவால். இந்த ரெண்டும் தானே. அப்போ நாங்கள் வந்து அம்மாவுக்கு உறுதுணையாக, நாங்கள் அம்மாவுக்கு உறுதுணை, நீங்கள் என்ன சும்மாவாக இருந்தீங்க? பெனிஃபிட்டோட தான் இருந்தாங்கன்றீங்க. வித் பெனிஃபிட் இல்லாமல் நீ இருந்திருப்பியா? நீ உன்னோட சொந்த தம்பியே போட்டு கொடுக்குற.
சொந்த தம்பியே போட்டு கொடுக்குற நீ உன் சொந்த சித்தி தானே, சித்தி இவங்க யார் சசிகலா, அவங்களே நீ வந்து காலி பண்ணணுன்னு பார்க்குற. அவங்க உள்ளே போனப்போ அவங்களே காலி பண்ணணுன்னு தான் பார்த்தான். சரி, அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு காரணமே இவன் தான். இந்த கேஸில் அந்த அம்மா மாட்டணும் அப்படின்றதுக்கு கடுமையாக உழைத்தவன் இவன். ஸோ நம்ம அந்த பதவியில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அப்போ இளைஞர் அணி போஸ்டிங் போடுறாங்க. ம் இளைஞர் அணியில் டாக்டர் வெங்கடேஷ் இருக்கார். டாக்டர் வெங்கடேஷ் வந்து இளைஞர் அணி போடுறாங்க, பாசறை போடுறாங்க. டாக்டர் வெங்கடேஷ் மேலே பெரிய கம்ப்ளைண்ட் வருது. என்ன பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் தான் வருது நிறைய. சரியா? இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே இவன் இதான் சாக்குன்னு அதை எல்லாத்தையும் போட்டு தரான். அந்த அம்மா அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த கட்சி விஷயங்கள் விவகாரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அறிக்கை விடுறாங்க. என்ன அறிக்கை விடுறாங்க, நான் நேரடியாக புகார்களை பெற்றுக்கொள்வேன், என்னிடம் நேரடியாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, இவங்க மேலே டாக்டர் வெங்கடேஷ் மேலே வருது. அதில் பார்த்தீங்கன்னா 600 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே பொம்பளை சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் தான் வருது. இது வந்த உடனே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. டாக்டர் வெங்கடேஷ் தூக்குறாங்க. அப்போ தூக்கின உடனே இவன் ஆளை கொண்டு வரணும்னு இவன் என்ன பண்ணுறான், கலைராஜனை வந்து அந்த போஸ்டிங்கில். ஓகே, சரியா? கலைராஜனை போடும்பொழுதே கலைராஜன்ட்ட பேசப்பட்ட கண்டிஷனே என்ன தெரியுமா, இந்த அம்மா எப்படி உள்ளே போயிடுவாங்கன்னு, நான் தான் கட்சியை அபகரிக்க போகிறேன், அதனால் நமக்கு ஆளான ஆளுங்களை எல்லாத்தையும் நீ போடணும் அப்படின்ட்டு. இது மாதிரி போட்ட நபர்கள் ஒரு 25ல் 27 போஸ்டிங் போடுறாங்க, மாவட்ட செயலாளர்களையும் போடுறாங்க. அதாவது இவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து இவன் உள்ளே வரும்பொழுது தினகரன் அங்கே கோல் வச்சுட்டு இருந்தான். தினகரன் டாமினேஷன் இருந்த பொழுது. சரியா? 27 போஸ்டிங் போடுறோம். அதில் நிறைய பேர் இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்காங்க, அதனால நான் அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் 27 போஸ்டிங் போடுறான். 27 போஸ்டிங் போட்டோன்னே அந்த அம்மாட்ட இவங்கள்ட்ட சொல்லியே போடுறோம் என்னென்னு. அவங்க உள்ளே போனாங்கன்னா நான் கட்சியை நமக்கு டேக் ஓவர் பண்ணிடணும், டேக் ஓவர் பண்ணணும் போது இந்த அம்மாவுக்கு அகேன்ஸ்டாகவே அரசியல் பண்ணணும், அப்போ அதுக்கு வேணும் அப்படின்ட்டு எவ்வளவு சதிகளை இந்த அம்மா வந்து எதிர்கொண்டாங்கன்றதை பாருங்கள். அதாவது கட்சிக்கு வெளியில் திமுக இத்தனை சதி பண்ணுது, இந்த கேஸை போட வைக்கிறாங்க. இந்த கேஸை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எப்படி விளையாடினாங்கன்றது பாருங்கள். அந்த அம்மாவை காலி பண்ணி இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான். இப்படி டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் போடும்பொழுது தான் அதை அந்த அம்மா ஸ்மெல் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு தான் இவனை உள்ளே விடாதீங்கன்றாங்க. இவன் வருவான், நான் போன வீடியோவில் சொன்னேன்ல, இவன் வருவான், இவன் வந்து அம்மாவோட பிறந்த நாளைக்கு வருவான், இவனுடைய திருமண நாளைக்கு வருவான், இவனுடைய குழந்தையோடைய பிறந்த நாளைக்கு வருவான், இதுக்கெல்லாம் வருவான். ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூங்குன்றனை கூப்பிடுவாங்க. பூங்குன்றன்னா RPAவா? பூங்குன்றன் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவனோட ஃபோட்டோ எதுவும் நமது எம்ஜிஆரில் எதுவும் வந்துடக்கூடாது, பார்த்துக்க அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்க, தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லா தெரியும். சரி, குடும்ப பந்தம் பர்சனலாக சில பேரை பிடிக்குன்றது வேறு. கட்சின்னு வரும்பொழுது இவன் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, புகைப்படத்தை பயன்படுத்தி உள்ள விட்டாங்க. இவனை நம்பி தான் உள்ள விட்டாங்க. இவனுக்கு நம்பி தான் ஏதாவது ஒன்று. அவங்களுக்கும் அவங்க ஒரு சிங்கிள் லேடி, அவங்களுக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமா யாராவது வேணுன்றதுக்காக வேண்டி நம்ம குடும்பத்திலே இருக்க, நம்ம குடும்பம் தான் பார்த்தாங்க. அவங்க வந்து இவங்களை பிரித்து பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீபா அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா நடராஜன் சட்டை போய் கேட்பாங்க, இல்லை சசிகலாட்ட போய் திருமதி சசிகலாட்ட போய் கேட்பாங்க. திருமதி சசிகலா கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இவங்க நடராஜன்ட்ட போவாங்க. சம்டைம்ஸ் இவங்களே அம்மாவே சொல்லுவாங்க, கெடுக்கிற கொடுத்து டோன்ட் ஸ்பாயில் அப்படின்ட்டு. அப்போ உடனே என்ன பண்ணுவேன், அக்கா சொல்லிட்டாங்க நான்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து தீபாவோ அவங்க வந்து இவங்க நடராஜன் சட்டை போகும்போது நடராஜன் சொல்லுவார், அவனுங்க யார் சொல்கிறதுக்கு, இதே வார்த்தை யூஸ் பண்ணுவார், அவங்க யார் சொல்கிறதுக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் பண்ணுவார். சரி, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அவங்க வந்து பிரித்து பார்க்கல, தன்னுடைய குடும்பம் சசிகலாவோட குடும்பம்ன்றதை வேறேன்னு பிரித்து பார்க்கல. ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மணி மேக்கிங் மிஷனாக பார்த்தது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, இந்த அம்மா வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸில் ஒரு கேஸாவது லைவில் இருக்கணும். அவங்க நினச்சது ஒரு தொல்லை கிட்டத்தட்ட 17-18 கேஸில் அவங்க எல்லாத்துலேயும் விடுபட்டாங்க. ஆனால் ஒரு கேஸ்லேயே அவங்க லைவில் இருந்தால் தான் நம்ம பிடியில் அவங்க இருப்பாங்க, தலை மேலே கத்தி தொங்கிட்டே இருந்தாங்க, அப்போ தான் நம்ம பிடியில் இருப்பாங்க. அண்ட் நாளை இவங்களுக்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்படின்னா நம்ம கட்சியை கைப்பற்றணும். இதுதான் இவங்களுடைய திட்டம். சரியா? இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படிலாம் இருந்தால் நீங்கள் ஏன் தினகரனோட போய் இது பண்ணீங்க இருந்தீங்க அப்படின்ட்டு. சரி, நான் அதிமுகன்ற ஆர்கனைசேஷனை தான் பார்க்குறேன். இந்த அதிமுகன்ற இயக்கம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம். ஆமாம், இந்த கட்சி ஒன்றிணையணுன்றது மட்டும் இல்லாமல் இந்த அதிமுகன்ற இயக்கம் வந்து எந்த இடத்துலையும் சேதாரம் ஆகிடக்கூடாது.
இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ நாம் அப்போ பார்க்கும்பொழுது பன்னீர்செல்வம் பாஜகவுடைய ஏஜெண்ட்டாக மாறிட்டான் அப்படின்ற நிலையில் நாம் இப்போ அதிமுக யார் பக்கம் இருந்தது? திருமதி சசிகலா தினகரன் பக்கம் தான் அது இருந்தது. அப்படின்றபோது நம்ம அது பக்கம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அங்கேருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அதாவது எடப்பாடி பழனிசாமின்றவர் ஒரு முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? அவர் 2 மாதத்துக்கு மேலே அவர் தாக்கு பிடிச்சிருப்பாருன்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமின்ற நபர் யாருன்றது யாருக்குமே தெரியாது, பெருசாக தெரியாது இல்லையா? அப்போ கட்சியை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இவருக்கு திறமை இருக்கான்றது கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கே தெரியாது. கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கே இப்போ கான்ஃபிடென்ஸ் வருது. சிஎம்மாக இவர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருது. அப்பா சரி தாக்கு பிடிச்சிட்டாரு 3 வருஷம் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த குடும்பத்தில் போய் நம்ம சிக்குவோம். இந்த குடும்பத்தில் போய் நம்ம சிக்கணும்னா என்ன பிரச்சனைனா, இவங்க அங்கே உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். பவர் சென்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். திவாகரன் இருக்கார், இளவரசி இருக்காங்க, தினகரன் இருக்காப்புல, அதுக்கு முன்னாடி மகாதேவன் இருந்தார், அப்புறம் நடராஜன் இருந்தார். இத்தனை பேர் பவர் சென்டர்ஸாக அங்கே இருந்தாங்க. இதை தவிர்த்து ராவணன். இப்படி இப்போ இந்த பவர் சென்டர்ஸ் நல்லா போய் மாட்டினா அந்த கட்சி சின்ன பின்னமாகுமா ஆகாதா? இல்லை, எந்த குடும்பத்துக்கிட்ட போய் மாட்டினாலும் அடிமையாக தான் இருக்கணும். கை கட்டணும், காலில் விழணும். அந்த குடும்பம் ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது ஒரு நபர் கிடையாது. இந்த பவர் சென்டர்ஸில் ஒருத்தன் இன்னொருத்தனுடைய காலை வாரி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதில் நடுவில் சிக்கிட்டு கட்சி நாசமாக. நம்ம ஏன் இந்த கட்சியை சின்ன பின்னமாகணும்? இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் பாலிடிக்ஸில் இந்த கட்சி நாசமாகணுமா? இதுதான் கேள்வி. ஆகக்கூடாது. அப்படி நினைத்திருந்தால் இந்த குடும்பச்சி தன்னுடைய குடும்பமாக தான் செல்வி ஜெயலலிதா நினச்சாங்க. அந்த அம்மா உண்மையாகவே சசிகலாவுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக தான் நினச்சாங்க. அதனால தான் நான் இப்போவும் சொல்கிறேன், வேலைக்காரின்னு சொல்கிறதோ கொலைகாரின்னு சொல்கிறதோ இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள். இது ஏற்க முடியாத குற்றச்சாட்டுக்கள். இதை கண்டிக்க வேண்டிய விமர்சனங்கள். சரியா? அவங்க நிழல் மாதிரி தான் இருந்தாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது அவங்களோட முடிஞ்சிடுச்சு. அம்மா அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு அது முடிஞ்சிருச்சு. அவங்க அந்த அம்மான்ற ஆளுமைக்கு நிழலாக இருந்தாங்க. அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அம்மா அப்படின்ற ஆளுமை அவங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை இவங்க எடுத்தாங்களான்னா இவங்க எடுக்கலை. மாறாக இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க குடும்ப ஆளுங்களாம் திருப்பி கூட்டு உள்ள உட்கார வச்சாங்க. அதே ஈகோசிஸ்டம், அதே தினகரனை கூட்டு உட்கார வைக்கிற, அதே இவரை பேர் என்ன திவாகரன், அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. நீ அதே இளவரசி, அவர் பையன் விவேக், அவன் தான் ஜெயா டிவி பார்த்துப்பான்ட்டு. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன பார்த்துக்கிட்டான் ஜெயா டிவியை? இல்லை, ஒரு ஆண்டர்ப்ரனர் இல்லை. என்ன ஆண்டர்ப்ரனர்? அவனுக்கு என்ன பின்னணி இருக்குது? ஆண்டர்ப்ரனர் நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. இன்னுமே கிடையாதுங்க. நான் சொல்கிறேனே, எங்கே வேட்டி அவுக்கலான்னு பார்க்குற கும்பல் தான் இந்த கும்பல். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா வேட்டி அவுக்கிறது. இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாதுங்க இவனுங்களுக்கு. இல்லை, இவனுங்களுக்கு அதிர்ஷ்டம் பணம் வந்தது, அவ்வளோதான். மற்றபடி இவனுக்கு என்ன கிழிச்சானுங்க? இப்போ ஜெயா டிவியில் ஏதாவது புதுசாக பண்ணானா அவன்? இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் பாருங்கள், கட்சி பணத்தை வச்சு தான் சன் டிவி வந்துச்சு. ஆமாம். ஆனால் கட்சி பணம் தான் அது. திருடனுங்க தான், மாறன் சகோதரர்களும் திருடனுங்க தான். கட்சி பணம் வச்சு தான் வந்துச்சு. ஆனால் அவனுக்கு எப்படி அந்த சேனலை கொண்டு போனாங்க? அந்த நிறுவனத்தை ஒரு பிரதான தமிழ் சேனலாக மாற்றினாங்களே. அவன் கேபிள் போட்டு திருடினா அதெல்லாம் பண்ணால் அது திருட்டு புத்தி. அது கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய புத்தி. ஆனால் குட் பிஸ்னஸ். அதுதான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இவன் ஏதாவது பண்ணான் அந்த மாதிரி. இவன் 4 வருஷம் இவங்க உள்ளே இருந்தாங்கல்ல. இவன் ஜெயிலுக்கு போனான், 5 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவான். ஏன்னா அவங்க அம்மாவும் இருந்தாங்க உள்ளே அப்படின்றதுக்காக. மற்றபடி ஏதாவது பண்ணானா? மற்றபடி வெளியில் இருந்த நேரம் ஃபுல்லாக எந்த பொம்பளை கிடைக்கும்? போய் சுற்றலாம். இதை தான் பார்த்தான். பெரிய குற்றச்சாட்டாக, பெரிய குற்றச்சாட்டில் தான் உண்மை. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. 4 பேர்கிட்ட விசாரிச்சு பாருப்பா, உனக்கே தெரியுங்கிறீங்க. மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு பேரை வச்சது சரவணன் ஒருத்தங்க. என்ன, அவன் சன் டிவியில் இருந்தாங்க. அவன் தான் மன்னார்குடி மாஃபியான்ற பேரே, அந்த டேர்மை உருவாக்குற குடும்பத்துக்கு பேரே வச்சது. என்ன, இன்னைக்கு அவன் தாங்க இவனுக்கு ரைட் ஹேண்டு. அவனை தான் பக்கத்துலேயே வச்சு கொஞ்சம் இருக்கானுங்க. என்ன, எதுக்காக? ஊரில் கத்துற பொம்பளைங்களாம் அவனுக்கு தெரியும். இந்த ஒரு விஷயந்தான், இந்த ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். நீ அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா மலைச்சி போயிடுவீங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கட்டி கொடுத்தாங்க, அம்மா கட்டி கொடுத்தாங்க. இவன் என்ன உடச்சி சம்பாதிச்சு கட்டினானா? அம்மா கட்டி கொடுத்தாங்க. ஈக்காடுத்தாங்கல் நீங்களும் போனீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில், ஈக்காடுத்தாங்கல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போனீங்கன்னாக்க அவனோட ஆஃபீஸ் இருக்குது. ஜாஸ் மூவிஸோட இது ஜாஸ் சினிமாஸோட ஆஃபீஸ். நான் சொல்கிறது அங்கே அவங்களுடைய இது கிடையாது, அது கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஆஃபீஸ் இருக்குது. என்ன பண்ணுறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஆஃபீஸில்?
கீழே ஃபுல்லாக கராஜ் ஃபுல்லாக போயஸ் கார்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டானுங்க அம்மாவுடைய கார்ஸ் எல்லாத்தையும். அதை இவங்க வச்சிட்ருக்கானுங்க. சரியா? மற்றபடி வேறு என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அங்கே ஒன்றும் கிடையாது. அவன் பிஏ, இன்னொரு 4-5 பேர், இவனுக்கு டாட்டு போடுற ஒரு ஆள், அவன் இவன் ஃப்ரெண்டு, சரி, இன்னும் ஒரு 3-4 பேர், இவனுங்களை வச்சுட்டு சரக்கடிக்கிறது. தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, நீ ஆண்டர்ப்ரனர்னு வெளில சொல்லிக்கிற, சரியா? இவ்வளவு தாங்க இவங்க குடும்பம். இவங்களை என்னமோ பெரிய அடுத்த தலைமுறை, அடுத்த தலைவர் அப்படின்னு நீங்கள் புஷ் பண்ணுவீங்களா? இது என்ன திமுகவா? எவனாக இருந்தாலும் அவன் உபயோகம் இல்லாதவன் உதவாக்கரையாக இருந்தாலும் அவனுக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு. இவன் விவேக் இந்த மாதிரினா, விவேக்கோடைய பெரிய வருஷன் தான் தினகரன். புரியுது. தினகரனுக்கு ஒன்று என்ன பெரிய இது இருக்குது? நீ எம்பியாக இருந்தபோது, நான் எம்பியாக இருந்தபோது அவர் செய்தார், எம்பி ஆகிறதுபோது செய்தார், அங்கே எங்கே பெரிய குளத்தில் செய்தார். எம்பியாக இருந்தால் செய்ய தான் வேணும். நீ அது அந்த அம்மா செய்ய சொன்னாங்க, நீ செஞ்ச. மற்றபடி அரசியலுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? இதை சொன்னால் நமக்கிட்ட சண்டை போட வரவன் பார்த்தீங்கன்னா, இவர் சாதி அடையாளத்தை வைத்து ஒரு கும்பலை சேர்த்து வச்சுருக்காரு. இந்த கும்பல் தான் வரும். நான் கேட்குறேன், உன் சமுதாயத்தை தான் என்ன செஞ்சான் அவன்? உன் சமுதாயம் இன்னமும் இதை நான் அந்த மூர்த்தி அமைச்சர் இருக்கார்ல, அவனை பார்த்து கேட்ட அதே கேள்வி தான் இவனையும் பார்த்து கேட்குறேன். உன் பரம்பரை பெருமையை பேசுகிறத தவிர்த்து உன் சாதி பெருமையை பேச, உன் சமுதாயத்துக்கு உண்மையாக என்ன செஞ்சான் அவன்? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாதுன்றது தான் உண்மை. உன் சமுதாயம் இன்றைக்கி மேம்பட்டு இருக்கா? உன் சமுதாயம் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக மேம்பட்டு இருக்கா? இவனால் மேம்பட்டுருக்குன்னு நீ சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் சசிகலா அவர்களை சொல்வீங்களா? நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அவங்க அந்த கம்யூனிட்டியோட அடையாளமாக அவங்க பார்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களான்றது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது, அது வேறு விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் இந்த தமிழகத்துடைய அரசியலில் ஒரு முக்கிய அடையாளமாக அவர் வலம் வந்தார் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சரியா? ஆனால் ஆனானப்பட்ட அவங்களையே கீழே தள்ளி விட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாதுங்க. கீழே தள்ளி விட்டது இவன் தான், இவன் குடும்பம்தான். சசிகலா அவர்களுக்கு எதிரி வெளியில் கிடையாது, எதிரி அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அந்த குடும்பத்தை உறவுகளை அவர் துண்டிக்காத வரையில், எனக்கு வேண்டாம் என்று அவர் விலகி நின்று தனியாக வராத வரையில் அவர் எப்படி அதிமுக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு தனி நபர் அல்ல. எடப்பாடி பழனிசாமி என்பவர் இந்த குடும்பத்தோடைய டார்ச்சரை தாங்க முடியாமல் இந்த கட்சியில் புழுங்கி கொண்டிருந்தவர்களுடைய வெளிப்பாடு தான், அவருடைய வெளிப்பாடு தான் அவர். எடப்பாடி பழனிசாமி அப்படியே உடச்சி உண்மையை பேசுவோம். சரி, ஓகே. பட்டவர்தமாக உண்மையை பேசுவோம். அப்புறம் அப்படியே அகக்கவர்ச்சியுடன் அப்படியே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமையான அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இதுவாக நேரடியாக அப்படியே உங்களை கவர்ந்து இழுப்பதற்கான நபரா இல்லைங்க. அவர் ஒரு மஞ்சள் மண்டியோ வெள்ளை மண்டியோ அந்த மாதிரி ஒரு ஒரு விவசாய பின்னணியிலேருந்து அதை வைத்திருந்த ஒரு நபர் தான். அன்றைக்கி கூட குருமூர்த்தி பேசுகிறாரு நம்ம பெரிய அவர் அரசியல் தெரியாமலாம் இல்லை. நீங்கள் பெரிய அறிவாளி, உங்கள் அளவுலாம் அவர் அறிவாளி கிடையாது. குருமூர்த்தி அளவுக்கு அவர் பெரிய அறிவாளிலாம் கிடையாது. அந்த மாதிரியான அறிவாளிக்கு அரசியல் இடமும் கிடையாது. தான் உண்மை. புரியுது. சரியா? செயல்திறன் இருக்கணும். இங்கே மன்மோகன் சிங் பெரிய அறிவாளி தான், பியூரோகிராஃப். ஆனால் சோனியா காந்தி தான் மூளை, பிரெயின் சோனியா காந்தி தான். சரியா? இங்கே இவர் பேர் ஜெய்சங்கரோ இல்லை வேறு பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கலாம். பிரெயின் யார்? நரேந்திர மோடி, அமித்ஷா தலைமை. சரியா? ஸோ இவங்க என்ன பெரிய தலை சிறந்த அறிவாளிகளா இவங்க? ஆனால் சிறந்த அரசியல்வாதிகள். இங்கே அரசியல்வாதிகளுக்கு தான் இடம். சரியா? இப்போது எடப்பாடி பழனிசாமியை நம்ம அவரை கொண்டு வந்துட்டார், அவர் காலில் விழுந்து தவிழ்ந்து போய் இப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? என் கேள்வி, நீ சமுதாயத்தை பார்த்து திட்டணும். காலை விழவனு திட்டுவியா, காலை விழ வச்சனும் திட்டுவியா? நான் கேட்குறேன். இன்றைக்கி ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலராக இருந்து வேலை முதலமைச்சர் ஆகணும்னா யாராவது காலில் விழணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு, அதில் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த சமுதாயத்தை பார்த்தா நீ காரி துப்பணும். எல்லா எலிஜிபிலிட்டி ஃபேக்டரும் அவருக்கு இருந்ததில்ல. அவர் செயல்பாட்டில் ஏதாவது நீ குறை சொல்ல முடியுதா உன்னால்? நிர்வாகத்திறனில் 4 ஆண்டுகள் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினை விட சிறப்பாக தானே செயல்பட்டார்.
அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலினோட சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்றத ஏற்றுக்கக்கூடியவர்கள் ஆனாலும் சசிகலா கால் ஏன் சசிகலா காலில் விளையாட அளவுக்கு ஏன் இருந்தது அந்த சூழ்நிலை? அது எடப்பாடியாரோட குற்றமா, சமுதாயத்தின் குற்றம்ன்ற நான். சரி, இப்போ கடைசியாக எனக்கு ஒரு விஷயம். அப்போ இங்கே தினகரன்ற ஒரு பர்சனாலிட்டி எடுங்க, சும்மா நீ என்ன அம்மாவா? நீ இன்றைக்கே நீ ஒரு குர்த்தாக மாட்டிக்கிட்டேனாக்கா நீ என்ன ஒன்று நீ அம்மானே நினச்சிக்கிட்டியா? நீ ஒன்று நீ கேட்க மாட்டாங்களா? எல்லோரும் தான் கேட்பாங்க. தனியை போட்டுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ண வேண்டியதுங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி கண்ணா நான் லாஸ்ட் டைம் சொன்னதில்ல உங்களுக்கு, இதை பண்ண வேண்டியது. நான் ஒரு முறை நேரடியாக பார்த்த விஷயத்த சொல்கிறேன். செந்தில் பாலாஜி வராருங்க. செந்தில் பாலாஜி இவரை பார்க்க வர ஊர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி கூட ஊர்லேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அவர் வராரு, வெளில நிற்கிற இவன் இப்போ ஜனா இருக்கான் பாருங்கள், அவன் வந்து இரு செந்தில் ஏன் வெயிட் பண்ணு சார் வரும்போது நான் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்வான். என்னது சார் வரும்போது கூப்பிட சொல்கிறேன்? ஊராளுங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளோ சரி என்ன இருந்தாலும் நீ வந்து தலைவனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஊரில் அவன் தானே இதுன்னு ஹீரோவாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்பா அவங்கள அப்படி தான் அவமானப்படுத்துவியா? அப்புறம் நான் போய் அண்ணிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வெளில நிற்கிறாரு, இந்த மாதிரி இவங்க மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. சரியா? இவ்வளோ தான் இவங்க பில்டப்பு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பண்ணிவிட்டேன்னு உனக்கு அந்த பில்டப்பு? அம்மா வந்து 89 அவங்க 87 அவங்க 89 தான் பொதுச்செயலாளர் ஆகிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு. 87 இவர் தலைவர் இறந்து போன பொழுது அவங்க இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்களா? இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி தான் அவங்க கட்சி அவங்க கைப்பற்றிருக்க முடியுமா? நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க, இருந்தாலும் அவங்க எல்லாரோடையும் அனுசரணையாக போனாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வெளில அனுப்பினாங்க, தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வந்தாங்கன்றதுலாம் அது இப்போ கட்சி உன்னுடைய கைக்கு வந்து கன்சாலிடேட் பண்ணதுக்கப்புறம் நீ அதை பண்ணனா அது நியாயம். அது எதுவுமே இல்லாமல் நீ என்னமோ மன்னர் பரம்பரை மாதிரி உட்காந்துக்கிட்டு யார் நடராஜன்ற ஒரு ஜீவன் எல்லாம் நீங்கள்லாம் யார்? ரோட்டில் பொறுக்கி நின்றுருப்பீங்க, இல்லை ஊர் பக்கம் எங்கேயாவது பொறுக்கி நின்றுருப்பீங்க. நீங்கள் யார்? உனக்கு என்ன திறமை இருக்குது? ஒன்றும் கிடையாது. நடராஜன்ற அந்த ஒரு நபர் அவருடைய திறமை தான், சசிகலாங்கிற நபருடைய உழைப்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம மறுக்க முடியாது. இது எந்த இடத்துலையும் நம்ம மறுத்து பேசினா அது தப்பு, அபாண்டமாக நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம். நடராஜனுடைய திறமையும் இருக்கட்டும், சசிகலா அவர்களுடைய உழைப்பாக இருக்கட்டும், இதை எந்த இடத்துல நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. இவங்க 2 பேரால் தான். ஆனால் இவங்க 2 பேருமே காலி பண்ணிங்களே நீங்கள். நடராஜன் ரொம்ப வருத்தப்பட்டு மன வருத்தத்துடன் இறந்து போனார். இதான் உண்மை. ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கூட இவனுங்க கட்டலைங்க. எவ்வளோ கேவலமான பிறவிகள் இவனுங்க. 20 லட்சம் ரோலெக்ஸ் வாட்ச்சு பொம்பளைங்களுக்கு, 20 லட்சம் ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கு, 25 லட்சம் ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குன்னு கண்ட பொம்பளைங்களுக்கு வாங்கி தர முடிஞ்ச முன்னால் ஒரு 27 லட்ச ரூபா பில்லு கட்ட முடியல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. எவ்வளோ கேவலம் இதெல்லாம். இவன் வரான் அவருடைய பாடியை வந்து பார்க்குறதுக்கு. எப்போ வரான் தெரியுமா? 11 மணிக்கு வந்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் நிற்கிறான். எங்கள் ஊரில் போய் நிற்கிறான். எதுக்குன்னா அந்த அம்மா வருவாங்க நேரம் ஊருக்கு அப்படின்றதுனால அங்கே வந்து இவன் படம் காமிக்கிறதுக்காக அங்கே போய் நிற்கிறான். இதுதான் இவன் பண்ணது. இவன் குடும்பமே இப்படி தான். சரியா? மன வருத்தத்தில் இறந்து போனார் அவர். அதே மாதிரி சசிகலா அவங்கள வந்து கட்டங்கட்டி அவங்கள காலி பண்ணுன்றதுக்கு முழு வேலை செஞ்சவன் இவன் தான். இப்போ துரோகத்தை பற்றி நீ பேசலாமா? முதல்ல சரி, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணீங்க, அந்த வழக்கில் எப்படியும் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றதுக்கு திமுகவோட அதிகமாக உழைச்சது இவங்க தான், தினகரன் கோ தான். அதே மாதிரி சசிகலாவுக்கு அவங்க வந்து வெளில வந்த உடனே அவங்கள வந்து அப்படியே மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒர்க் பண்ணது முழுக்க தினகரன் தான். சரியா? அண்டு இப்போ வரைக்கும் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த விவேக்கு, தினகரன், இந்த கும்பல் அவங்கள முழுக்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன காண்டு எடப்பாடி பழனிசாமி மேலேன்னா, நான் பார்த்து வந்தவங்க தானே நீங்கள்லாம், இப்போ உங்கள் கையில் கட்சி போயிடுச்சா? இவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தாங்க, நீ ஒன்றும் கஷ்டப்படலை. ஆனால் எங்களுடைய ஆளுமையில் இப்போ இவ்வளோ நாள் டாமினேட் பண்ணியிருந்தானுங்கல்ல, இப்போ இந்த டாமினேஷன் கிடையாதுன்னு ஆயிடுச்சுல்ல. இந்த டாமினேஷன் கிடையாதுன்றது அவனால் தாங்கிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. நீ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஸ்டாலின் குடும்பத்துலேருந்து அப்படியே அந்த கட்சி போயிடுதுங்க. ஒரு செந்தில் பாலாஜியோ இல்லை ஒரு டிஆர்பி ராஜாவோ என்ன இல்லை எவனோ ஒருத்தன், எல்லாமே திருடன் தானே, இல்லை ஏதோ ஒரு திருடன் அவன் கைப்பற்றிட்டான்னு வைங்க, இவங்களுக்கு எப்படி ஜீர்ணிக்க முடியாமல் போகும்? அப்சல்யூட்டாக நீங்கள் தான் எல்லாமே இருந்தீங்க. அந்த அம்மாவுடைய கடைக்கண் பார்வை அப்படின்னா அந்த கடைக்கண் பார்வை வந்து முதல்ல உங்கள் மேலே தான் படுன்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டு இன்றைக்கி இல்லைன்றது அவங்களால ஜீர்ணிக்க முடியல, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, டாலரேட் பண்ண முடியல. என்னடா அவ்வளோ சம்பாதிச்சோமே இந்த கட்சியை வச்சு, இந்த கட்சி வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேணான்னு தானே சொல்கிறாங்க,
நம்மள்ட்ட இருக்கிறது ஒன்றும் பிடிங்கலையே, நியாயமாக பிடிங்கிருந்துருக்கணும், பிடிங்கலையே அப்படின்னு அந்த எண்ணமே வராதுங்க. எல்லாம் தனக்கு வேணும், கட்சியும் தனக்கு வேணும், கட்சி எல்லாம் அடிமைகளாக இருக்கணும் இவனுங்களுக்கு. சென்டர் இருந்து வருமானம் எல்லாமே இருந்தாலும் திருப்பியும் கட்சி அப்படியே பிடிச்சி பவருக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். பவருக்கு இல்லை, கட்சி அவனுக்கு வேற எவனுக்கும் போய் வேற எவனும் மேலே வந்துடக்கூடாது. எப்படி வரலாம் நீ? அந்த காழ்ப்பு மனசுக்குள்ளே நான் பார்த்து வந்தவங்க தான் நீங்களாம், நீ எப்படி வரலாம்? அவன் சொல்கிறானுங்க, அவன் மேடையில் என்னங்க பேசுகிறான்? என் வீட்டில் கரண்டி தூக்கினவன் தானே நீன்றாங்க. தினகரன் தானேங்க பேசினான் அதை. என் வீட்டில் கரண்டி தூக்கினவன் தானே நீன்னு ஒரு அமைச்சரை பார்த்து சொல்கிறாங்க. அமைச்சர்களை பார்த்து, அதிமுக அமைச்சர்களை பார்த்து இவன் சொன்னானா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி உன்னை சொல்ல சொன்னாரா? இப்படிலாம் உன்னை பேச சொன்னாரா? என் வீட்டில் கரண்டி தூக்கினா நீ எங்கடா தூக்கிட்டு இருந்த? நீ இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னடா தூக்கிட்டு இருந்த? கார்டனில் குதிரை தூக்கிட்டு வந்தானே நீ. அப்போது இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவனை நீ எப்படி இவன் எப்படி கட்சி கொண்டு போக முடியும்? இவன் மைண்டு எல்லாமே இதுதான். இதை தவிர்த்து இவனுக்கு இருக்க வீக்னஸஸ். காலையில், மதியானம், சாயங்காலம், நைட்டு 3 மணி மாவட்ட செயலாளர் தொந்தரவு பண்ணுவானுங்க, பொம்பளை வேணும்ன்ட்டு. அந்த மாதிரியான கிராகிகள் தான் இவனுங்க. அவன் மட்டும் இல்லை, இது குடும்பத்தில் ஒவ்வொருத்தனும் இப்படி தான். இது ஒவ்வொருத்தனை பற்றியும் நான் தான் திருப்பி சொல்கிறேன்ல, இது ஒரு வீடியோ கிடையாதுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஆதாரங்களோட வைக்க போகிறேன்றதை நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. ஒவ்வொருத்தனை பற்றியும் எந்த இடம், எந்த ஊர், எந்த பொம்பளை, இதை எல்லாத்தையும் பேசுவதற்கு நான் ரெடியாக தான் வந்துட்டேன். சொல்ல தான் போகிறேன், போட்டு உடைக்க தான் போகிறேன். ஏன்னா இவங்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு இருக்குது. இவங்களுக்கு அதிமுக நல்லா இருக்கணுன்றதுலாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமின்றவர் எப்படியும் ஜெயிச்சிடக்கூடாது, இல்லை அவர் கட்சியை மேலே கொண்டு போயிடக்கூடாது. இதுதான் இவங்களுடைய எண்ணம். அது நமக்கு இல்லைனா யாருக்கும் இல்லாமல் போகணுன்ற அந்த குரூர புத்தி, இந்த புத்தி இருக்கிறதுனால தான் இவங்களை நம்ம வெறுக்கிறோம். இது திருமதி சசிகலா அவர்களுக்கும் தெரியணுன்றதுனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த வீடியோலாம் போகுன்றது எனக்கு தெரியும். இப்போவும் சொல்கிறேன், அவங்கள வேலைக்காரின்ட்டோ அவங்கள கொலைகாரினோ பேசினதை கடுமையாக கண்டித்தும் எதிர்த்தவும் நான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அவங்களுடைய பிரச்சனையே, அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே. இந்த பிரச்சனையை அதிமுக தூக்கி சுமக்க முடியாது என்பதனை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ கண்டிப்பாக அவங்க கண்ணில் பட்டுரும் அப்படின்ட்டீங்க. சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும், புரியவன்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். தேவைன்னா ஃபியூச்சர்லேயும் பேசலாம், நிறைய பேச போகிறோம், நிறைய ஆதாரங்களோட பேச போகிறோம். அது அவங்களோட முடிஞ்சிருச்சு.